வாங்க வாங்க. மெக்கானிக் கண்ணா எங்கயா? ஏன் எங்களை பார்த்தா மெக்கானிக்கா தெரியலையா? நாங்களும் ஸ்பானர் வச்சிருக்கோம். விஷயத்தை சொல்லுங்க. ஹார்ன் வேலை செய்யல. இதுக்கெல்லாம் நம்ம சீப்பு கண்ணன் தாங்க வரணும். இதை விட மேஜர் ஒர்க்கார் தான் சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுக்க. இத போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. சரி, நீங்களும் வந்துட்டீங்க, நானும் ரிப்பேர் பண்ணலன்னா வருத்தப்படுவீங்க. முதல்ல ரேட்டை பேசிக்கிருவோம். கண்ணை வந்து ரிப்பேர் பண்ணா 5, நான் ரிப்பேர் பண்ணா 2. எது சௌரியம்? என்ன யோசிக்கிறீங்க? உனக்கே தெரியாத ஆளா இருக்கீங்களே. என்கிட்ட 2 கொடுங்க. உங்க முதலாளிக்கு 5 கணக்கில் இருங்க. பெட்ரோல் உறிஞ்சு தரவா? உங்க முதலாளிக்கே தெரியாது. நான் தான் முதலாளி. நான் டெஸ்ட் பண்ணேன், நீங்க முதலாளியா வேலைக்காரனான்னு. அந்த 2 ரூபாய் வெட்டுங்க. இப்பவே தரணும். அட, பரிசு கனமா இருக்க, கொஞ்சம் கூட கட்டலாமே. இந்தா. எதையும் பிடிங்கிட்டு இருக்கிய மடைய. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு வழி பண்ணிடுறேன். பாத்தீங்களா, இந்த மண்டையோட அருமை புரிஞ்சுதா? அடிச்சுக்கிட்டு இருந்த அறம் நின்னு போச்சு. இது ரஷ்யா மண்டை. பார்த்தாலே தெரியுது. ஒயர்லாம் அறுத்து வச்சிருக்க. குடு சார், நீங்க போய் காபி சாப்பிட்டாங்க, நான் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். கண்ணா, இப்படி ஒரு மாங்காய் மலை உனக்கு தேவைதானா? முழிய பாரு, திருட்டு முழி. கூலிய மட்டும் முதல்ல வாங்கிட்டான் மடையா. நீங்க போயிட்டு வாங்க. சீக்கிரம் செய்தி வைக்கண்ணா, டைம் ஆச்சு. எவ்வளோட வாங்க? 2 rupees. எதுக்கு வாங்க? ஒரு சைடு விட்டு வரலான்னு தான். அம்மா, நீ திருட்டு புத்தி ஆகுமா? செய்தி என்ன எப்படி? குடு. போய் 14, 15, 20, 90 ஸ்பான் எடுத்துட்டு வா. கணக்கே புரியலையே. சரி, மொத்தமா அள்ளிட்டு வரேன். பொன்னுசாமி பார்த்தா வர சொல்லியா? சொல்றேன் சார். யோ பொன்னுசாமி, உன்னை ஆபீஸ்ல தேடுறாங்க, போயா. சும்மா கூப்பிட்டு இருப்பானுங்க. ஆமா, இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல. நான் என்ன இவனுங்களுக்கு பொண்டாட்டியா பயப்படுறதுக்கு? பொண்டாட்டி கூட ஒரு புருஷன் தாயா. வெப்பாட்டி மாதிரி ஆளுக்கு மிரட்டிட்டு இருக்காங்க. சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்ட், மிரட்டுறது இவனுங்க. என்னய்யா ரொம்ப சலிச்சுக்கிற? மாசமான 600 ரூபாய் சம்பளம் வாங்குறீல்ல, கைய நீட்டி. இது என்னையா போட்ல புத்தியோகம்? பாத்துக்கிட்டே இரு. கால நீட்டி உட்கார்ந்துகிட்டு 2000 ரூபாய் சம்பளம் வாங்க போறேன். அது எங்க? துபாய். போன மாசம் லீவ்ல போயிருந்தேன். எங்க போயிருந்தேன் நினைச்ச? பம்பாய்க்கு போனேன். துபாய் ஏஜென்ட்ட பார்த்தேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் வச்சு மொத்த பணத்தையும் கட்டிட்டேன். நீ ஊருக்கு போ, தந்தி வரும். தந்தி வந்தா வேலை ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், ஏன் எந்த நிமிஷமும் வரலாம். அந்த தந்தி மட்டும் வரட்டும். இந்த ஆபீசர்கள்லாம் நான் பேசிக்கிறேன். பொன்சாமி, உனக்கு தந்தி எங்க இருந்து? பம்பாயில இருந்து. பம்பாயில இருந்து. ஐயா பிளைட்லயே பறக்க போறேன். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். என்ன பண்ணு சாமி, இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்க? இந்தாங்க என் ராஜினாமா கடிதாசி. ராஜினாமா கடிதமா? எதுக்கு? வேலையை விட்டுறதுக்கு. ராஜினாமா கடிதம்னா வேலையை விட்டுறதுன்னு தான் அர்த்தம். அது இல்ல, ஏற்கனவே பற்றாக்குறைன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுல ராஜினாமா கடிதம் வேற கொடுக்கறீங்க. நல்லா யோசிச்சீங்களா? நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு. ஏஜென்ட் தந்தி கொடுத்திருக்கிறாரு. தந்திய ஏஜென்ட் தான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. 5 ரூபாய போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா யாரு வேணாலும் கொடுக்கலாம். இந்த தந்தி வதந்தி இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த துபாய் விஷயத்துல ரொம்ப தில்லுமுண்டெல்லாம் இருக்குதான். போலிங்களை நம்பி ஏமாந்து போறதுக்கு இந்த பொன்னுசாமி ஒண்ணு முட்டாள் இல்ல. நீங்களே வேணா தந்திய படிச்சு பாருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க முட்டாளே தான். ஏன்னா இந்த தந்தியில உங்களுக்கு வேலை இல்லேன்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு படிக்க தெரியலைன்னா படிச்சவங்க கிட்ட காட்டுறது. அவசரப்பட்டு ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்துட்டீங்களே, போங்க.
சார் அந்த ராஜினாமா அத பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவேன். அவர் முடிவு பண்ண வேண்டிய வேலை. வேணாம் சார், நீங்க தான் சார் தயவு வைக்கணும். என்ன செய்றீங்க? ரொம்ப இறங்கிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நான் உங்க ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போட்டுறேன். நீங்க போயிட்டு வாங்க. போங்க, நீங்க இத கிழிச்சு போடுங்க. சார் நீங்க தெய்வ மாதிரி சார். இதுதான் ஒரிஜினல், இதையே ஃபாலோ பண்ணுங்க. போங்க. மாப்பிள்ள, அடடே வாங்க மாமா. என்ன டல்லா இருக்கீங்க? ஆபீஸ விட்டு நேரா வர, உன்னை பாக்குறதா இருந்தா ஊர் பயணம் வர மாதிரி பஸ் ஏறி வர வேண்டி இருக்கு. நீயும் அடிக்கடி வீட்டு பக்கம் வர மாட்டேன்ற. உங்க அக்கா பாசமா பாக்கணுமா? வா போலாம் மாமா. லெவல்ல மாமா டீ வாங்கிட்டு வா. முடியாது. ஏண்டா? உங்க மாமா டீ குடிக்கிற நேரமா இது? கரெக்ட். மாப்பிள்ள, உன்னை விட உன் அசிஸ்டன்ட் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு 500 மில்லிக்கு வழி பண்ண முடியுமா? பண்ணிட்டா போச்சு. மாப்பிள்ள, நான் மாப்பிள்ள, நீ சாப்பிடல எனக்கு வாங்கி கொடுக்கற. ஒரு நிமிஷம் எனக்கு வந்துடுறேன். என்னம்மா இது? என்னடி வரும்போது சிந்திட்டு வர? பின் என்ன புதுசா ட்ரெஸ் தச்சு கொடுத்தேன். நான் அதை ஆசையோட போட்டுக்கிட்டு போனேன். அது அங்கெல்லாம் பிடிக்குது. என் அளவு ஞாபகம் இல்லாம தச்சிட்டியா? ஏண்டி, பெத்த தாய்க்கு பிள்ளையோட அளவு மறக்க முடியுமா என்ன? சரியா இல்லைன்னா சொல்லு, எங்கெங்க பிடிக்குதோ பிரிச்சு தச்சு தரேன். போமா, போய் காப்பி சாப்பிட்டு போ. தேங்க்யூ. மாமா என்னக்கா சௌக்கியமா இருக்கியா? வாடா வா, இன்னைக்காவது அக்காவை பார்க்கணும்னு நினைச்சியே. வரலட்சுமி, அவன் எங்க நினைச்சா? நான் இல்லவா நல்லா நினைச்சு கூட்டு வந்த. நினைச்சு கூட்டு வந்த. ஏன்க்கா இதெல்லாம் தைக்கிற? உனக்கு இதுல என்னக்கா வருமானம் கிடைக்க போகுது? எனக்கு வருமானம் பத்தலையே மாப்பிள்ள. பொண்ணு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு வாடகை கட்டணும், ஏகப்பட்ட செலவு இருக்கு. நீ மாப்பிள்ளையா பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டினா பிரச்சனையே இல்ல. என்னடா பைத்திய மாதிரி தானே சிரிச்சிட்டு வர? ஒரு ஜோக் சொல்றேன், கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? ஜோக்கா? சொல்லு, ட்ரை பண்றேன். கண்ணம்மா, கரெக்டா சொல்லலன்னா தண்டனை கொடுப்பேன். ஐயோ, என்ன தண்டனை? அது சஸ்பென்ஸ். முதல்ல ஜோக் சொல்லு. ஒரு பணக்கார ஹெட்லைட் போடாம காரை ஓட்டிட்டு வந்தான். அத பார்த்த டிராபிக் போலீஸ் அவன் மேல கேஸ் போடல. ஏன்? பணக்காரனா போலீஸ்காரன் விட்டுருவான். நீங்க சும்மா இருப்பா. சொல்லுங்க. அது வந்து நீயே சொல்லிட. ஓகே, சொல்லிடுறேன். அவன் பகல்ல கார் ஓட்டிட்டு வந்தான். சொல்ல வேண்டியதானடா. இது கூட தெரியாதா மெக்கானிக் மாமா? தண்டனை என்னன்னு தெரியுமா? தெரியாதே. ஐயோ, ஏங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் தம்பி தலைமையில கொட்டிட்டு போறா. பாத்துட்டு சும்மா இருக்கீங்களே. சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாண்டவங்க அந்த பழக்கத்துல கொட்டிட்டு போறா. அதுல என்ன தப்பு? கட்டிக்க போறவன்ட்ட இப்படியா பழகுறது? அது அவளுக்கு தெரியாது இல்ல. தெரியலனா கூப்பிட்டு சொன்னாதானே இப்ப இருந்தே மரியாதையோட பழகுவா. அதுக்கு என்னடி இப்ப அவசரம்? அவ படிச்சு பட்டம் வாங்கணும்னு ஆசைப்படுறா. கண்டதை சொல்லி அவ படிப்பை கெடுத்துற வேணாம். அக்கா, மாமா சொல்றது சரிதான்க்கா. அவ படிப்பெல்லாம் நல்லபடியா முடிக்கட்டும். கல்யாணத்தை பத்தி அப்புறம் சொல்லுவோம். ஏங்கா, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், பசிக்கு இருக்கேன், வாக்கா. Stop, stop, hold it! சிச்சி, நல்ல ஆளுங்கய்யா. ஏங்க, எங்களெல்லாம் என்ன இழுச்சவா நினைச்சிட்டீங்களா? அது வந்துங்க ஒரு அருமையான காட்சி. அதான் போட்டோ. என்ன அருமையான காட்சி? ஊர்ல எல்லாரும் தான் மூத்திரம் போயிடறாங்க. அது இல்லைங்க, ஒரு கலைஞனுக்கு தான் தெரியும் இந்த காட்சியோட அருமை. ஐம் சாரி. இத ஒண்ணு சொல்லிடுவீங்களா? போலாம். ரைட். என்றும் 16 வயது 16 மனது 16. சார், அடடடடடட,
வாங்க சார் வாங்க. என்ன சௌக்கியமா? ரொம்ப மெலிஞ்சிட்டீங்களே. பட்டம்மா வந்துட்டேன். யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க வாங்க. ஏங்க யாரத்தான் சார் போட்டு கூப்பிடுறதுங்கிற விவசாயே இல்லையா? நான் யாரோ விருந்தாளி தான் வந்துட்டாங்களாக்குன்னு விழுந்தடிச்சிட்டு ஓடியாரு. பட்டம்மா என்ன? தெய்வம் மனுஷ ரூபானாம் அப்படின்னா? அதாவது தெய்வம் மனுஷ ரூபத்துல வரும்னு சமஸ்கிருதத்துல சொல்லி இருக்கு. நான் சமஸ்கிருதம் படிக்கல. நான் படிச்சிருக்கேனே. நல்லா படிச்சீங்க போங்க. பட்டம்மா என்ன? இப்ப என் மனைவி தானே நீங்க. அது என்ன இப்ப உங்களுக்கு சந்தேகம்? அதுல சந்தேகம் இல்ல. வேற எதுல? உங்களை நான் எப்படி கூப்பிடுறேன்? வாங்க போங்கன்னு. எதுக்காக? அதான் சொன்னேனே விவசாயே இல்லன்னு. அதுவும் இல்ல. வேற என்ன? நீங்களும் தெய்வமா இருக்கலாம். ஹை, நானும் தெய்வமா? என்ன தெய்வங்க? காளி மூலி காட்டேரி. காளி மூலி காட்டேரி. நான் உங்களை அப்புறம் பேசிக்கிறேன். இந்தாப்பா, இன்னும் சமையல் ஆகல, போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வா. இன்னுமா சமையல் ஆகல? இவ்வளவு லேட்டா சமையல் பண்ணி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கெட்டு போச்சுங்க, கெட்டு போச்சு. உங்ககிட்ட ஏதாவது இருந்தா குடுத்துட்டு போங்க. வாங்க சார் வாங்க. இப்ப யார் வந்திருக்கா? அவனே வந்துட்டானா? நமக்கெல்லாம் கையில கடிகாரம்னா இவங்களுக்கெல்லாம் வயித்துல கடிகாரம். நான் தான் 1/2 மணி நேரம் கழிச்சு வான்னு சொன்னேன்ல இவன. ஏப்பா நான் என்ன சொன்னேன்? நீ இப்பவே வந்து ராஜா. என்னடா? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நீ எனக்கு பண்ற. அப்பனுக்கு பிள்ளை தப்பாவ பிறந்திருக்க. ஏப்பா நீயாவது வந்த உடனே அம்மானு கூப்பிட கூடாது. இவருக்கு தான் விவசாயே இல்ல. பிச்சைக்காரனையும் சாரு, பெத்த பிள்ளையும் சாரு. இவரோட பெரிய போர். கொஞ்சம் இருங்க. ஏன் ராஜா, நீங்க எடுத்த போட்டோ ஒண்ணு போன வாரம் குங்கும பத்திரிகையில வந்தது. ரொம்ப பிரமாதம். ஆமாப்பா, அத பத்தி நிறைய பாராட்டு கடிதம்லாம் வந்தது. வந்திருக்கோம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். படிக்க போன பிள்ளை ஊருக்கு திரும்பி வந்திருக்கு. நல்லா படிச்சியா, நல்லா பரிட்சை எழுதினான்னு கேட்பாங்க. அதை விட்டுட்டு பாட்டா எடுத்தியா, பத்திரிகையில வந்ததா? மூஞ்சி. மனுஷனுக்கு படிப்பு மாத்திரம் முக்கியம் இல்லைங்க, வேற கலை உணர்ச்சியும் வேணுங்க. அப்படி சொல்லுங்கப்பா. செருப்பு எடுத்த பார்த்த துப்பிட்டு வச்சுட்டு போற. செருப்பு கடைக்கு எதுக்கே வந்த? செருப்பு கடைக்கு செருப்பு வாங்காம பின்ன பருப்பா வாங்க வருவாங்க? கண்ணுக்குடி தொல்லை செஞ்ச செருப்பு கடமையா? இல்லாத கேட்டு ஏயா தொந்தரவு பண்ற? இங்க பாத்தியா எவ்வளவு அழகான செருப்புகள்லாம் இருக்கு. வேணுங்கிறத வாங்கிட்டு போயா. நான் சொன்னது கண்ணுக்குட்டி தொல்லை செஞ்ச செருப்பு இருக்கா இல்லையா? இல்ல, பன்னிக்குட்டி தொல்லை செஞ்ச செருப்பு தான் இருக்கு. அதை நீயே போட்டுக்க. உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாதா? நீ எல்லாம் எதுக்கு கடை வச்சிருக்க? ஏமா என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? கடைக்கு வர லேடிஸ் கிட்ட கண்ணிய குறைவா நடந்துக்கிறியே, அதுக்கு கோவப்படாம உன்கிட்ட கொஞ்சம் வாங்களா? ஏயா ஒரு கொஞ்சம் கூட அறிவில்ல? இத பாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. யார் நீ? ஏன் கதவை சாத்துற? சொல்றேன். இது என்ன தெரியுமா? ராடு. போடா பாடு. 8, 9. ஏங்க திடீர்னு கதவை சாத்திட்டாங்க? உள்ள ஸ்டாக் இருக்காங்கய்யா. பயங்கரமான சத்தமா இருக்கு. ஓல்டு ஸ்டாக் அப்படித்தான் இருக்கும். உங்க கடை பக்கத்துல இருக்கா? வந்து எடுக்க சொல்றேன். நல்லா எடுப்பாரு. போங்கடா வெட்டி போயிடுங்களா. உங்களை விட்ட 9 விட்டேன். 10, 11. ஸ்டார் போஸ்ட். அன்பே ராதா, என்னை உனக்கு தெரியாது, உன்னை எனக்கு நன்றாக தெரியும். கோடி நட்சத்திரங்களுக்கு நடுவே குளிர் நிலவாய், அன்று கார்த்திகை தீபங்களுக்கு நடுவே நீ காட்சி கொடுத்தாய். ராதா, காட்சி கொடுத்தியா? ராதா, காட்சி கொடுத்தியா? ஏ குண்டு, ஒரு அறை விட்டனா கண்ணாடி எங்க போய் விழும் தெரியுமா? மேல என்னென்ன பெறாத்திருக்காரு பாரு. சூரியனை கனியென்று பறித்து விழுங்கிவிட்ட அனுமானாக நான் பிறந்திருந்தால் நிலவே உன்னை அப்படியே விழுங்கி இருப்பேன். வா, கொள்ளு தாண்டி. ஏண்டி ஷீலா, இவன் புது கவிதை எழுதுற ஆளா இருப்பான் போல இருக்க. குண்டு அறுக்காதடி, லெட்டரை மேல படியேண்டி. கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத ஜென்மங்கடி. உன் காதல் கண்பட்டு என் இதயம் புண்பட்டு இமைகள் பகைப்பட்டு இணைய மறுக்கின்றன. வா, ஃபேண்டாஸ்டிக் டி. உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதடி. இமைகளை இணைத்து வைக்க, என்னை அணைத்து நிற்க எப்பொழுது வருவாயோ அந்நாளே என் வாழ்வின் பொன்னாள். இப்படிக்கு என்னடி இது? ஆமாண்டி, பேர் இல்லாம போட்டோ ஓட்டி அனுப்பியிருக்கான்.
அதுவும் 1/3. இனிமே அப்ரோச் புது மாதிரி இருக்குல்ல, யாரு எழுதிப்பா? யாரு எழுதிருப்பா? திருப்பி என்கிட்டயே கேக்குறியா? தெரியாது யாருன்னு. லெட்டர் தூக்கி எறடி. வேண்டாண்டி, நிச்சயமா அவன் அடுத்த லெட்டர் எழுதுவான். அது வரைக்கும் இந்த லெட்டரை நானே வச்சுக்கிறேன்டி. வச்சுக்க போ. ஓட்ட உடசல் இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. ஓட்ட உடசல் இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. என்னடே, நான் போற பாதையில தான் நீ வரணுமா? உனக்கு வேற பாதையே கிடைக்கலையா? 4 செருப்பான தாங்க நான் உழைக்க முடியும். அதுக்கு வேற ரோட்டுக்கு போறது. என் கார் போற பாதைக்கு வந்து ஏன்டா கத்துற? இரும்ப பார்த்தா தானே எனக்கு கத்தவே தோணுது. போட போட. ரொம்ப பேசினேன், அப்புறம் ஒன்னையும் காரை தள்ளி வச்சிருவேன். மீசியை பாரு, ராசு முள்ளு மாதிரி. நம்ம என்னைக்கு சீப்பாகி எப்ப அட்ஜஸ்டன்ட் வச்சுக்கிறது? சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்பாடா, சாதாரணமா ஹில் ஸ்டேஷன்ல நடந்தாலே மூச்சு வாங்கும். இதுல காரை வேற தள்ளுனா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. என்ன தகர டப்பா வந்தாச்சா? டேய், தாரு டின்னு. எதை பார்த்து தகர டப்பான்னு சொன்ன? இது காரு. கார் பார்த்ததே இல்லையா? இதுதான் காரு. அது காரா? எனக்கு விவரம் தெரிஞ்சு 3 வருஷமா அதே இடத்துல நிக்குது. இனிமே நிக்காது. இது ரஷ்யன் கை, அதுவே தன்னால ஓடும். ரஷ்யாவா? ரஷ்யாவுல ஏதுரா வெள்ளச்சாமின்னு பேரு? உனக்கு எவன்டா பேர் வச்சது? எங்க அப்பா வச்சாரு, பின்ன உங்க அப்பனா பாரு. கிண்டலா? கண்ணை வரட்டும் சொல்றேன். யோ, இங்க உனக்கு எனக்கு தான் போச்சு. இதுல அடுத்தால இழுக்காத. அப்படி வா வெளிக்கு. ஒரு கஸ்டமர் வந்தா கைய கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு என்ன வேணும்னு கேட்கணும். கைய கட்டுறா, வாயை பொத்துறா. இப்ப என்ன வேணும்னு கேளு. ஓ, உணர்ச்சி வசப்பட்டனோ? திறந்தா தான் கேட்க முடியுமோ? தேடா. என்ன வேணும்? இந்தியாவுக்கு சுதந்திரம். முயற்சி பண்றேன். அறிவு கட்டவனே, அதை ஏற்கனவே கொடுத்துட்டாங்கடா. காருக்கு என்ன ரிப்பேர்னு கேளு. என்ன ரிப்பேர்? ஸ்டார்டிங் ட்ரபிள். அது கண்ண வந்துட்டாரு. என்ன பத்தி ஏதாவது பேசுன காதை கடிச்சு துப்பிடுவேன். என்ன சார்? ஏப்பா கண்ணா, இவனை இன்னுமா வேலைக்கு வச்சிருக்க? தொலைச்சு தலையை முழுவ கூடாது. உங்க வண்டியை முதல்ல தள்ள முழுங்க, அப்புறம் என்ன பத்தி பேசுங்க. பாத்தியா பாத்தியா, என் காரை பத்தி எவ்வளவு அவமானமா பேசுறான் பாத்தியா? டேய் சும்மாரா. சார், நான் சொல்லணும் தப்பா நினைக்காதீங்க. இந்த பழைய காரை வித்துட்டு குறைச்சலான பணத்துல ஒரு புது காரை வாங்கி கூடாதா? இதுக்கு அவன் பரவாயில்ல. உனக்கு தான் தெரியுமே நம்ம சென்டிமெண்ட் எல்லாம். நான் உபயோகப்படுத்துறதெல்லாம் தாத்தா வண்டி, தாத்தா கைத்தடி, தாத்தா கண்ணாடி, தாத்தா பொண்டாட்டி. உணர்ச்சி வசப்பட்ட அடிக்கடி படுறீங்க. பொண்டாட்டி இல்ல, ஒண்ணு இல்ல, கார் ரிப்பேர், கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். பண்ணிட்டா போச்சு. இனி நீங்க தான் முதல் போனி. 50 ரூபா எடுங்க. 2வது போனியாவே வந்திருக்கலாம். தாத்தா பணம் தானே சார்? கவர்மெண்ட் பணப்பா. தாத்தா அடிச்சிருந்தா ஜெயில தான் இருந்திருப்பாரு. அப்புறம் தாத்தா ஜெயிலு, தாத்தா கம்பி தான் நின்னுட்டு இருப்பேன். தமாஷா பேசுறீங்க. என்னப்பா? 2வது போனி. எத்தனாவது போனி வந்து நான் தப்பிக்கலாம்? அது ரூபாய் பொறுத்தது. என்ன கண்ணா, ஒரு உண்டி, இன்னொரு தோண்டி, 2 உண்டியல் இருக்கு. சின்ன உண்டியல்ல சாமிக்காக காசு சேர்க்கிறேன், பெரிய உண்டியல்ல என் கல்யாணத்துக்காக காசு சேர்க்கிறேன் சார். நல்ல நல்ல. பரவாயில்ல. என்னடி குண்டு, நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன். எதுக்கு? உனக்கு இன்னொரு லவ் லெட்டர் வரணும்னு. பாரு, கொடுத்த கண்ணை இன்னும் வீங்கிடும். போடி. அப்ப நான் வரேன்டி. நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணுவோம். சார் போஸ்ட். என்னக்கா பாயசோட முடிச்சிட்டு? அத வாங்கிட்டு வா. போஸ்ட்க்கா? தெரியுதுடா, வாங்கிட்டு வா. புடி. ஏங்க, இன்னும் கொஞ்சம் பாயசம் கொண்டு வரவா? நான் எதையோ நினைச்சு எதையோ குடிச்சிட்டு இருக்கிறேன். இதுல இன்னும் கொஞ்சம் ஒண்ணு வேணாம். அக்கா, ராதா பேருக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. பிரிச்சு தான் பாருடா. என்னக்கா நீ ராதா பேருக்கு வந்திருக்கு என்ன பிரிக்க சொல்ற? அட பிரிச்சு பாரு மாப்ள. ராதா, இதை நான் பிரிக்கலாமா? எஸ். ஓகே. ஹாய், குங்குமச்சிமிழ். ரொம்ப ட்ரெஸ் இல்ல, யார் அனுப்பியிருப்பா? இது குண்டுக்கடை வேலையா தான் இருக்கும். அவதான் இந்த மாதிரி காமெடி வேலையெல்லாம் பண்ணுவா. யாரா இருந்தா என்னக்கா, அழகான பிரசன்டேஷன். எனிவே, many many happy returns of the day. இங்க ஒரு வாய் இருந்துச்சே காணாம. அன்னைக்கு கைய கட்டு வாய பொத்துன்னு சொன்னீல்ல, இப்ப ரொட்டி தட்டிடுறேன். தண்ணியில பேசிட்டதா கேள்வி ஏற்படலாம் போயிரும். என்னடா ஒரு மாதிரியா பாக்குற? கண்ணை நோண்டிடுவேன். உன்னதான் கூப்பிடுறான். ஒன்னதான்டா. என்னையா? தாவா? ஆமாண்டா. என் கூட குடிக்க உனக்கு தகுதி இருக்காடா? கைய கட்டுறா, வாய பொத்துறா.
பேசுற? ஓ, வாய் மூடுறா, பேச முடியாதோ? உணர்ச்சி வசப்பட்டேன். பயந்துற யாரா நீ? எஸ்டேட் ஓனர் மோகன்ராஜ் இருக்காரு, அவர் மேனேஜர். மேனேஜராவது டேமேஜராவது குடிக்கிறது எச்சி சாராயா? உனக்கு ஒரு முதலாளி, அவனுக்கு பேரு மோகன்ராஜா. ஏய், அறிவு இருக்கா? பெரிய மனுஷன் விழுந்து கிடக்கல, தூக்குடா. வேணும்டா, எனக்கு வேணும். ஓசிச்சாராயம் கிடைக்குதேன்னு குடிக்க வந்தேன் பாரு, எங்க தாத்தா செருப்பாலேயே அடிச்சுக்கணும். அதுவும் தாத்தா செருப்பு தானா? உங்க தாத்தா கத்தி வச்சிட்டு போயிருக்காரா? எதுக்கு? எடுத்து குத்திக்க. தேடுறேன். ஏய், எங்க தட்டு? சுதாரி பாரு. இவனு எச்சி சாராயம் தானே குடிக்கான். இவனையும் ரொட்டி தட்டிடுவோமா? கண்ணை வந்தா உதப்பாரு. என்ன சார், அந்த ரஷ்யா வெள்ளச்சாமி இருக்கானே, ஆமா. நீ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு சாராயம் குடிக்க வந்தான். நான் வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து என்ன அடிக்க வந்துட்டான். அப்படியா செஞ்சா? அதுக்காக நீ கோவப்பட்டு அவன் கைய கால முறிச்சிடாத. நல்லா கவனி, நீ கோவப்பட்டு கைய கால முறிச்சிடாத. நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். இந்த வருஷத்துக்கு இது போதும். யாரா புடிச்சு சொல்றது? எதுக்கு அடிக்கிறீங்க? சொல்லிட்டு கல்யாணத்துக்காக நான் பணம் சேர்த்து வச்சிருந்த உண்டியில இருந்து பணம் எடுத்தியா? யார் சொன்னது? எஸ்டேட் மேனேஜர் சொன்னாடா. உங்க மாவட்ட கேளுங்க. மாப்பிள, அந்த மேனேஜருக்கு இவன் மேல ஏதோ கோவம், அதனால பொய் சொல்லி பத்த வச்சுட்டு போயிருக்கான். சாரிடா வெள்ள. மாப்பிள, கல்யாணத்துக்காக பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்க. என் நெஞ்சு தொட்டுட்ட மாப்பிள. கைய நீட்டு. எதுக்கு மாமா? அட நீட்டு சொல்றேன். சரி. இந்த சாராயத்தை தாரவாத்து கொடுத்து சொல்றேன். என் பொண்ணு உனக்கு தான், இது சத்தியம். என்னங்க என்னங்க? இப்ப எல்லாம் நம்ம ராஜா சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் மோட்டு வேலையை பாத்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னங்க பட்டம்மா, ஆ? நீங்க சொல்றத பார்த்தா ஆ. ஏறக்குறைய பைத்தியத்தோட அறிகுறியில தெரியுது. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தமாஷ் தான். எதையுமே சீரியஸா எடுத்து மாட்டீங்களா? இத சீரியஸா எடுத்துக்கிறேன். ஆ. இப்ப நம்ம சன் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்கான். வாங்க. பாத்தீங்களா பகல்ல தூங்குறத? அசதி. ஏங்க பட்டம்மா, என்ன நிச்சயமா பைத்தியம் தான். எதை வச்சு சொல்றீங்க? செவத்துல இருக்க போட்டோ வச்சு. காதல் பைத்தியம். அட நீங்க வேற, அவன் தான் எதை கண்டாலும் போட்டோ எடுப்பானே. ஒரே பொண்ணு இத்தனை போட்டோவா எடுப்பாரு? ஒரே பொண்ணாது? ஆ. அட ஆமா, எனக்கு இப்பதாங்க புரியுது. இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா உங்களுக்கு விவசாயம் இல்லைன்னு? சும்மா இருங்க, அவனே கேட்டுடுவோம். கேளுங்க. ஏய், தம்பி தம்பி, எழுந்திருப்பா. என்னம்மா? பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? அதாங்க நீங்க காதலிக்கிறீங்களே அந்த பொண்ணு. அப்பா வந்து அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அட யார்தான் அவன் சுத்த விவசாய கட்டவனா இருக்கான்? பொண்ணு யாருன்னே தெரியாம காதலிக்கிறிய? அதாங்க காதல். லவ் இஸ் பிளைண்ட். காதலுக்கு கண் இல்லை. என்னங்க, ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதான் கூட்டு வந்தேன். என்ன விஷயம்? நம்ம ராதா கல்யாண விஷயமா உடனடியா முடிவு எடுக்கணும். அதுக்கு இப்ப என்னங்க அவசரம்? அவசரம் மட்டும் இல்லடி, அவசியமும் ஏற்பட்டிருக்கு. எங்க செக்ரட்டரியோட பையன் நம்ம பொண்ணு ராதாவை லவ் பண்றானா. எங்க செக்ரட்டரி என்ன கூப்பிட்டு வச்சு என் பையனுக்கு உன் பொண்ணு கொடுக்குறியான்னு கேட்டாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வச்சிட்டு இருந்தா 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. கரெக்டா சொன்ன. அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டுமா? புதுசா என்ன சொல்றது? ஏற்கனவே முடிவு பண்ணாதானே. கல்யாணத்துக்கு தேதியை வச்சு கட்டுடா தாலியனை என் தம்பி கட்டிட்டு போறான். வரலட்சுமி, எங்க செக்ரட்டரிக்கு 3ல இருந்து 4 லட்சம் தேரும்டி. 4 லட்சம்னா 400,000. அது மட்டும் இல்ல, பையனும் படிச்சவன் பொண்ணும் படிச்சவ. படிப்புக்கு படிப்பு ஒத்து போகும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எது புரியும் இது புரியறதுக்கு? இங்க பார், நம்ம ராதாவை செக்ரட்டரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். என் தம்பி மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. பாவங்க என் தம்பி. என்னடி பெருசா தம்பி தம்பின்னு பாடுற? உன் தம்பி கிட்ட என்னடி இருக்கு? ஓட்ட உடைச்ச கார் சாமா, ஒண்ணுத்துக்கு ஓதாத 5-6 ஸ்பேனர் திருப்புளி, மிஞ்சு போன பழைய டீசல் ஆயில். அதை வச்சுக்கிட்டு சமையல் கூட பண்ண முடியாது. அவனை கட்டிட்டு என் பொண்ணு என்னடி பெருசா வாழ்ந்துட போறா? செக்ரட்டரி சம்பந்தம் பெரிய இடத்து சம்பந்தம். பேராசை பிடிச்சிட்டு அலையாதீங்க.
பேராசை பெரிய நஷ்டம். பேராசை பெரிய லாபம். இது இந்த பொன்னுசாமியோட பாலிசி. இது மோசம், இது அநியாயம். இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். மேற்கொண்டு இந்த விஷயத்துல குழப்பம் பண்ணலாம், உன் தம்பியை விட்டு கலாட்டா பண்ணலாம் நினைச்ச மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்தே போயிருவேன். அதுக்கப்புறம் கால்லாம் அகலத்துல விட்டுக்கிறிய பொட்டு, அது கனகாம்பரம் மல்லி அத்தனையும் பறி போயிடும். ஜாக்கிரதை. அம்மாடி கொஞ்சம் நில்லு. என்ன இன்னைக்கு காலேஜை விட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? வாமா வா கண்ணு. உனக்கு கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணிட்டோம். நானும் உங்க அம்மாவும் கலந்து பேசித்தான் இந்த முடிவுக்கு வந்தோம். உங்க அம்மாவுக்கு இந்த பொட்டு ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல, அதே மாதிரி மங்களமான வாழ்க்கை உனக்கு அமையணும் தான் இந்த முடிவு எடுத்தோம். சொல்லம்மா வரலட்சுமி, சொல்ல. ஆமாமா, நானும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் உனக்கு மாப்பிள்ளைய முடிவு செஞ்சிருக்கோம். ஏமா மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே? நாங்க முடிவு பண்ண மாப்பிள்ளை இவருதாம்மா. வாங்கி பாருமா. நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினைப்பு என்ன. பட்டம்மா, ஏங்க நீங்க பயப்படுறீங்க? இதை விட பெரிய பாட்டெல்லாம் கேட்டவர் அவரு. ஏங்க நீங்க வெக்கப்படுறீங்க? என் சம்சாரம் இருக்காங்களே, சமைக்கும் போதும் பாடுவாங்க, சாப்பிடும் போதும் பாடுவாங்க, தூங்கும் போதும் பாடுவாங்க. தூங்கும் போது எப்படிங்க பாடுறது? கொரட்ட விடுறாங்கல்ல, அது பாட்டு மாதிரியே இருக்கும். பொன்னுசாமி, என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏங்க உங்களுக்கும் சந்தோஷம் தானே? ஆமா. நீங்க கைய எடுங்க, அதுல தானே சாப்பிடணும். கைய கட்டிக்கிட்டா எப்படி? நல்லாவே தலையாட்டுறீங்க. ஏங்க இந்த கல்யாணத்துல உங்க மனைவி மக எல்லாருக்கும் சம்மதம் தானே? என்னங்க அப்படி கேட்டீங்க? அவங்க என்னங்க அப்படி கேட்டுட்டாங்க? நாம சம்பந்தி ஆக போறோம் பாருங்க. உங்க குடும்பத்திலையும் பூரண சம்மதம் தானான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஏங்க அவ்வளவு சந்தேகம்? கைய நீட்டுங்க. சாப்பிட போகும்போது எதுக்குங்க ரேக பாக்குறது? சும்மா கைய நீட்டுங்க சொல்றேன். பார்த்துதான் ஆவேன்றீங்களா? பாருங்க. ஏன் பொண்ண உங்க பையனுக்கே கொடுக்கறேன், இது சத்தியம். குடிசைவாசி டீ குடிக்கிறான், கோடீஸ்வரம் பிராண்ட் டீ குடிக்கிறான். ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே குடிக்கிறானுங்க. முதலாளி, என்னையா எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏதோ நான் கொடுக்கலன்னு என்ன உதைக்க வர்றானுங்க. மேனேஜர், சாப்பாடு நான் வீட்டு போகல. ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். கார் அனுப்பி எடுத்துட்டு சொல்லியா? போன் பண்ணி சமையல்காரன் சொல்லிட்டு. சாப்பாடு வேணும்னா சமயக்காரன் தான் சொல்ல வேண்டியது இருக்கு, சம்சாரத்துக்கு சொல்ல முடியுதுங்களா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றேன்? பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா கவலை தீர்ந்துச்சு. குன்னூர் எஸ்டேட் ஓனர் 75 லட்சம் ரூபாய் சொத்தோட உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக ஒத்த கால நிக்கிறாரு. கோயம்புத்தூர் மில் ஓனர் 80 லட்சம் ரூபாயோட உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெட்டக்கால நிக்கிறாரு. ஒத்தக்காலா ரெட்டக்காலா, ரெட்டக்காலா ஒத்தக்காலா, ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க பாட்டுக்கு டமால்னு கட்டக்கால்னு சொல்லிடாதீங்க. நான் நொண்டி பொண்ணுக்கு நாயா பையா அலையணும். மேனேஜர், பணம் தான் எங்கிட்ட இருக்கியா? லட்சணமான பொண்ணு வேணியா? கோடீஸ்வர மோகன்ராஜ் ஒய்ஃப்னா பாக்குறவெல்லாம் அசந்து போகணும். அப்படி பொண்ணா தேடிப்பாரு. நீங்க கேட்கிற பொண்ணு வேணும்னா ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் ஆர்டர் பண்ணணும். யாருகிட்டயா? பிரம்மா கிட்ட தான். என்னது? உணர்ச்சி வசப்பட்ட. பொன்னுசாமி, அந்த லெட்டர்ஸ் பையில கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? ஃபைல நான் எடுக்கிறதா? ஏன் நீங்க எடுத்துக்கூடாதா? செக்ரட்டரி யாரு, நான் யாரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லையா? மூளைய பயன்படுத்துங்கயா, இல்லன்னா இந்த சீட்டுக்கு வேற ஆள் வந்துரும். செக்ரட்டரி சம்பந்தியா வந்ததுக்கே இந்த பாடு, இவனுக்கெல்லாம் கலெக்டர் சம்பந்தம் வந்ததுன்னு வச்சுக்க, நம்ம எல்லாம் நிக்க வச்சே சுட்டுப்படுவான். ஆமையா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்லைங்க, உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சொல்லுங்க. அது ஒண்ணு செய்யுங்க, சொரிஞ்சிட்டு சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லிட்டு சொறீங்க. நானும் 2 தடவை கூட்டி பார்த்தேங்க. என் பொண்டாட்டிய விட்டும் கூட்ட சொன்னேன். வீட்டுல அவ்வளவு குப்பையா? அது இல்லைங்க, நிச்சயதார்த்த செலவுக்கு ஒரு கணக்கு போட்டு கூட்டி பார்த்தேன். 2945 ரூபாய் வருதுங்க. 2900. இனிமே நீங்க சொரியவே வேணாங்க, நான் ரெடியா வந்துட்டேன். இதுல 3000 ரூபாய் இருக்கு.
பத்தலைன்னா ஓப்பனா என்கிட்ட கேளுங்க. இனிமே நீங்க கூட்டவும் வேணாம், சொரியவும் வேணாம், தலை புண்ணா போயிடுங்க. இந்தாங்க. திரு பரமேஸ்வரன் அவர்களின் குமாரன் திருநிறை செல்வன் ராஜாவுக்கும், திரு பொன்னுசாமி அவர்களின் குமாரத்தி திருநிறை செல்வி ராதாவுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது. தாம்பூலம் மாத்திக்கோங்க. ஏண்டி ராதா, நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வரலையே? அத பத்தி என்னடி? ஹைட் வைட்டலா இவளுக்கு மேட்ச் தாண்டி. மரியாதையா எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிரு. ஆமாண்டி. அவர் ரொம்ப பயந்த சுபாவம். நீங்க எல்லாருமே கலாட்டை பண்ணுவீங்களேடி. கட்டிக்க போற புருஷன் மேல எவ்வளவு கரிசனம். ஸ்டாப் ஸ்டாப், அறிமுகப்படுத்தி வைக்கணும், அவ்வளவுதானே? ஜான். மேனேஜர் என்ன முக்கிட்டு இருக்கீங்க? வரல. என்ன ரொம்ப நாளா கார் செட்டு பக்கம் தண்ணி போட வரதில்ல? அன்னைக்கு நான் போட்டுட்டு நான் பட்டபாடு போதாதா? அன்னைக்கு என்னமோ தெரியாதனமா நடந்து போச்சு, அத மனசுல வச்சுக்கிறாதீங்க. இன்னைக்கு நம்ம காசுல போட்டுருவோம். இனிமே தண்ணி போடுறதுன்னா சொந்த காசுல தான் போடுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆமா, என்ன மூச்சு வாங்குது? வண்டியத்தெல்லாம் மூச்சு வாங்காதா? இந்த பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். மூச்சு நிறுத்தணும்னா? அது இல்லங்க, கண்ணனுக்கே தெரியாத ஐடியா நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன என்ன சொன்னா செய்வீங்களா? நிச்சயமா. நேர கடைக்கு போங்க, ஒரு பெரிய தராசு வாங்குங்க. ஒரு பக்கம் உங்க காரை ஏத்துங்க, இன்னொரு பக்கம் பேர்ச்சம்பளமா ஏத்துங்க. எடைக்கெட பேர்ச்சம்பளத்தை வாங்கி வீட்டுல ஸ்டாக் வைங்க. நீங்க சாகுற வரைக்கும் தின்னுகிட்டே சாகலாம். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதியில பேர்ச்சம்பளம் மரங்களா முளைக்கட்டும். டேய், என் சமாதி என்ன சகாரா பாலைவனமா? கண்ணனுக்கு வராத ஐடியா உனக்கு? அன்னைக்கு அவங்கிட்ட வத்தி தானே வச்சேன், இன்னைக்கு தீவட்டியே வைக்கிறேன். அன்னைக்கு காதை கடிச்சு துப்போன்னு தானே சொன்னேன், இன்னைக்கு வாயை கடிச்சு துப்பிடுவேன். மீசையை விட்டுருவில்ல? தின்னுடுவேன். இவன் கூட பேசுறதா இருந்தா முகமூடி போட்டுட்டு தான் பேசணும் போட்டு இருக்கேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன? 100 ரூபாய் தர்றேன், பாக்கெட்ல வச்சுக்க. வண்டியை கொஞ்சம் தள்ளுறியா? நான் 200 ரூபாய் தரேன், பாக்கெட்ல வச்சுக்கங்க. என்ன விட்டுருங்க. என்னையா மேனேஜரு, அதிசயமா நம்ம வீட்டு பக்கம், அதுவும் கார்ல. ஏயா பொன்னுச்சாமி, பியூன் வேலை பாக்குற, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்க? இந்த கிண்டல் தானே வேணாம்ங்கிறது. சொந்த வீடு இல்லையா, வாடகை வீடு. அதையாவது ஒழுங்கா கொடுக்குறியா? சரி சரி, வண்டியில ஏறு. எங்க சாராயம் குடிக்க போறோம்? இல்ல, மொத்தமா காய்ச்சி வியாபாரம் பண்ண போறோம். நல்லது. ஏய், சாராய கடைக்கு போற வண்டியா இது? இனிமே உனக்கு எல்லாமே ஃபாரின் தான். ஃபாரின் சட்டை, ஃபாரின் பேண்ட், ஃபாரின் கோமண துணி. என்னையா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எல்லாம் மர்மமாவே சொல்லிட்டு இருக்க. அங்க வா, ரிவீல் பண்றேன். சரி, ஃபாரின் சரக்கு தானே குடிக்க போறோம், 2 கடல உருண்டி வாங்கிட்டு போயிடுவோமா? உன் புத்தி ஒன்ன விட்டு போகுதா? மூஞ்சிய பாரு, நல்ல அம்மாவாசை மாதிரி. கார்ல ஏறு. கார்ல ஏறணும்னா கதவை திறந்துகிட்டே ஏறணும். இப்படி ஒரு இருட்டான ஆளை நான் பார்த்ததே இல்ல. பட்டமா, பட்டமா, இங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாரு? வாங்களேங்க. ஹை, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா. கொஞ்சம் இருந்து வர்றேன். ராதா, உங்க அத்தை எதுக்கு உள்ள போயிருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப பாடிக்கிட்டு இருந்தாங்களே பாட்டு, பாதியில மறந்து போச்சு. உள்ள போய் பாட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. மாமா ராதா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிற, குங்குமம் வச்சுக்க. அடாடாடா, நல்லா இருக்கு. இதெல்லாம் பண்பாடு. ஏங்க பட்டம்மா, என்ன நீங்களும் தான் இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கால்ல விழுந்திருக்கீங்களா? எனக்கு என்ன காலா இல்ல? எனக்கு என்ன மனசு இல்லன்னு நினைச்சீங்களா? நான் உங்க கால் மேல விழுந்தா உங்க கால் சுளுக்கிக்காதா? இதெல்லாம் பண்பாடு. அத்தை, மாமா, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் மாத்திரம் கேட்டா போதுமா? உங்க அத்தையும் சேர்ந்து கேட்கணுமா? இந்த வீட்டுல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க கேட்டா போதும். இந்த வீட்டுல எல்லாருக்கும் சம அதிகாரம் உண்டு. ஆமா, ஜனநாயக நாடு மாதிரி ஜனநாயக வீடு. நீ எதுக்கு வந்திருக்கேங்கிறத நீ தான் சொல்லணும். இந்த வீட்டுல யார் யார் எப்படி, யார் யாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதெல்லாம் தெரிஞ்சதானே குடும்பம் நடத்தி குப்பை கொட்டலாம். ஓஹோ, ஒத்திகை பார்க்க வந்திருக்கியா? பாரு பாரு, இன்னைக்கு முழுக்க நான் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். நல்லா இரு. யார தேடுற? உன் வருங்கால புருஷனையா? அவருக்கு இன்னும் பொழுது விடியல, மணி 10 தானே ஆகுது, தூங்கிட்டு இருக்காரு. மை காட், இன்னுமா தூங்குறாரு? ரொம்ப கெட்ட பழக்கமாச்சே. இது என்ன கெட்ட பழக்கம்? படுக்கையில படுத்துக்கிட்டே பல்லே விளக்காம காபி சாப்பிடுவாரு. கேட்டா பெட் காபியும் பாரு. பெட்டா காபி சாப்பிடுது? அதையும் கவனி. ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல எல்லாத்தையும் நீ கவனி.
எதுக்கு எங்க கூட்டு வந்து இறக்குன? பாத்தியா, கண்ணு கட்டின தூரம் எல்லாம் நம்ம எஸ்டேட் தான். அடேங்க அப்பா, இங்க உள்ள ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு சவரம். இதுல தங்கம் எல்லாம் காய்க்குமா? காய்க்கும். அந்த பக்கம் இருக்கிற செடியில ஒவ்வொரு ரூபா நோட்டா காய்க்கும். ஓஹோ. ஒரு உதாரணத்துக்கு சொன்னையா, இங்க உள்ளவங்களுக்கு முதல்ல டீ, ரெண்டாவது தான் பொண்டாட்டி. ஐயோ, இந்த இடத்துல நான் பிறக்காம போயிட்டேனே. இவ்வளவும் எங்க தாத்தாவுக்கு சொந்தம். அப்படியா? ஆமா, ஆனா எங்க தாத்தா வித்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, எங்க தாத்தா அந்த மண்ணுக்கு சொந்தமாயிட்டாரு. இந்த மண்ணு எங்க முதலாளிக்கு சொந்தமாயிடுச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். முதலாளி இருக்காரா? முதலாளி ஃபேக்டரிக்கு போயிட்டாரு, உங்களை அங்க வர சொன்னாரு. என்னம்மா காலங்காத்தால? என்னம்மா? ஏய், நீயா? மணி 10 இன்னும் என்ன தூக்கம்? எந்திரிங்க. ஏய், என்ன அதிகாரம் பண்ற? ஏன் நான் அதிகாரம் பண்ணக்கூடாதா? பண்ண கூடாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிப்போம். அப்படியா? அப்படிதான். மாமா, மாமா, என்னம்மா? இவர் அதிகாரம் பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? டபுள் ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே நீதான். இப்ப என்ன சொல்றீங்க? எந்திரிங்க. பாப்பா. எந்திரிங்கண்ணா. என்னய்யா, ஏன் அப்படி ஓடி வர்ற? முதலாளி உங்களை வீட்டுக்கு வர சொன்னாரு. அவர் என்ன இடத்துக்கு இடம் எடுத்தடிக்கிறாரு? அது கிடக்கட்டும். என்னையா இது? பாத்ரூம். ஆஹா. யோ, ஃபேக்டரியா? உன்னோட தொல்லையா போச்சு. இன்னும் என்னென்ன சித்திரவதை செய்ய போறியோ? ஏரியா? ஏங்க தங்குதுறீங்க? பட்டம்மா, நீங்க சமைச்சா நாக்குல தண்ணி வரும், மருமக சமைச்சு கண்ணுல தண்ணி வருது. இது பெரிய சமையலுங்க. தண்ணீரை தவிர மத்த எல்லாத்துலயும் மிளகா பொடி அள்ளி தூவி இருக்கான். ஏமா அவளை போய் சமைக்க சொன்னீங்க? சத்தம் படாதா, அவ உள்ள இருக்கா. மருமக ஆசைப்பட்டா. ஆமா, அவ ஆசைப்பட்டா நாங்க அழுது பாக்கணுமா? அழு ஒரு நாளைக்கு. சாம்பார் நல்லா இருக்கா? பிரமாதம். இந்த மாதிரி சாம்பார் நாங்க சாப்பிட்டதே இல்ல. இல்லைங்க 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 இல்லவே இல்லைங்க. சமையலா இது? எல்லாத்திலும் காரம். உன் காரம் என் காரம் இல்ல, ஆங்காரம். அவ்வளவு காரமா? ஏன் அத்த சொல்லல? என்னம்மா நீ முதல்ல நம்ம வீட்டுல சமையல் பண்ணிருக்க, உன் மனசு கஷ்டப்படக்கூடாது இல்ல? உங்களுக்கு என்னமா, காலம் பூராவும் கட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறது நான் தானே. அத பாருங்க. என்னடா கஷ்டப்பட போற? பெருசானமா அலட்டிக்கிறான். எல்லாம் கத்துக்குவாடா, நான் கத்து கொடுத்தேன். கத்துக்குவா. முதல்ல புடவை கட்ட தெரியுதான்னு பாருங்க. அட, இப்ப புடவை கட்டுறதா முக்கியமா? வாயெல்லாம் எரியுதுங்க. என்ன எரியுது? தண்ணியை குடிங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? இப்ப என்னடா புடவை தானே கட்டிக்கணும்? ஒன்னா பிறந்தவளுக்கு புடவை கட்ட தெரியாதா? பெருசா இழுக்கிறான். நீ போமா, உள்ள போய் என் புடவை இருக்கு, கட்டிட்டு வா. அடேங்க அப்பா, எம்புட்டு பெரிய வீடு. இதுவும் நம்ம தாத்தா வீடு தான். இதையும் வித்துட்டாரா? அதான் இல்ல, எஸ்டேட் ஃபேக்டரி எல்லாம் வித்துட்டாரா? கையில காசு இல்ல, ஊரை சுத்தி கடன். இந்த வீடு ஏலத்துக்கு போயிருச்சு. ஆமா, உனக்குன்னு உங்க தாத்தா என்னதான் வச்சுட்டு போனாரு? பல் செட்டு. அத வாயில வச்சு பார்த்தேன், சைஸ் சேரல, பொட்டியில வச்சுட்டேன். எங்கம்மா உங்க மருமகளை இன்னும் காணுமே? அட இருங்கய்யா, அவசரப்படுறீங்களே, புடவைய கட்ட வேணாமா? நல்லா கட்டினா போங்க, பொழுதே போயிடும் போல இருக்கே. பாத்துக்கிட்டே இரு. புடவையை கட்டிக்கிட்டு இப்ப மருமக மகாலட்சுமி மாதிரி வரப்போறா. பார்த்த உடனே அசந்து போயிட போறப்பாரு. நாலு கையோட வா. சுத்த விவசாய இல்லாதவா இருக்கான். ஏங்க பட்டம்மா, யார பார்த்தாலும் விவசாயம் இல்லைன்றீங்களே, யாருக்கு தான் விவசாயம் இருக்கு? எனக்கு மட்டும்தான் இருக்கு. அம்மாவுக்கு விவசாய இருக்கா? கொடுக்க மாட்டானே. பாத்தீங்களா, சேம் சைடு கோல் போட்டீங்களே. ஏங்க பட்டம்மா, நம்ம மருமக புடவை கட்ட போய் 1 மணி நேரம் ஆச்சுல்ல? ஆமா. அம்மா, என்னமோ உங்க மருமக புடவைய கட்டிக்கிட்டு வருவான்னு சொன்னீங்க, அள்ளிக்கிட்டு வந்திருக்கா. இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் கொண்டாந்து கையை நீட்டிடுவான் முன்னால. மூஞ்சி சும்மா இருடா. என்னம்மா, அவன் சொன்ன மாதிரி அள்ளிக்கிட்டு தான் வந்திருக்க புடவைய. நல்ல பொண்ணுமா நீ. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, மருமக கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே, புடவை கட்ட தெரியணும் கண்ணே. நான் சில்லறை எடுத்துட்டு வரலையே. ஒரு சில்லறை புத்தி போகுதா? ராஜ பரம்பரை வர்றாரு, எந்திரி.
இவர்தான் அந்த பியூனு. இல்ல, இவர்தான் அந்த பியூனு. இவர் எங்க முதலாளி. கும்பிடுறேனுங்க. என் பேர் பொன்னுசாமி. தெரியும். நான் போட் கிளப்ல பியூனா இருக்கிறேன். கலெக்டரா இருக்கேன் நான் சொன்னாரு. பொத்திக்கிட்டு சும்மா அறியா. உட்காருங்க. தேங்க்ஸ். உணர்ச்சி வசப்பட்டேன். பியூனு உட்கார்ந்துருக்கான், மேனேஜர் நிக்கிறார். இதுக்கு தான் நாமளும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கணும். மேனேஜர், சொல்ல வேண்டியது சொன்னீங்க. சொல்லிட்டேனே. எங்க தாத்தா கடன் விஷயத்துல இருந்து பல்லுச்செட்டு வரைக்கும் பளிச்சுன்னு சொல்லிட்டேன். சொன்னா இல்லையா? என் விஷயத்த சொன்னியா? சொல்லாம இருப்பானா? எங்க தாத்தா வித்தத உங்க தாத்தா தான் வாங்கினாருங்கிற வரைக்கும் சொல்லிட்டேன். சொல்ல வேண்டியதை சொன்னியா? என்ன முதலாளி, நான் சொல்லாம இருப்பானா? புலியில இருந்து தலை வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டேனே. ஐயோ, சொல்ல வேண்டியதை சொல்லாம விட்டுட்டேனே. முதலாளி, அத உங்க வாயினால சொன்னா பிரைட்டா இருக்குமேன்னு அதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க ஆன் பண்ணுங்க. ரெடியா? நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இந்த உலகத்துல எதுவுமே தப்பு இல்லைங்க. தப்பா நினைச்சாதான் தப்பு. தப்பு இல்லைன்னு நினைச்சா தப்பே இல்ல. ஒரே கப்பா இருக்கு. நீங்க தப்புங்க. சீ, கேளுங்க. நான் உங்க பொண்ணை பார்த்தேன். ஐ லைக் ஹர். என்ன பதிலே சொல்லாம இருக்கீங்க? எனக்கு தகுதி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க கோடீஸ்வரரு, அவரு பொண்ணை பத்த அப்பா. அவரை கூப்பிட்டு வச்சு கேட்டா 2 பாயிண்ட் இருக்குல்ல. அந்த பொண்ணை நீங்க கட்டிக்கவா இல்ல வச்சுக்கவா, அதான் யோசிக்கிறார். தப்பா நினைச்சா தப்பு இல்ல. தப்பா நீங்களே கேளுங்க. உங்க பொண்ணை நான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவரு கட்டிக்க ஒத்துக்கல, வச்சுக்கவான்னு கேளுங்க. என் பொண்ண ஏற்கனவே ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணியாச்சுங்க. அதனால என்னங்க, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. இன்னொருத்தருக்கு கட்டி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இவரு கட்டிக்குவாரு. நல்லா இருக்காதா? உங்க வாயால இப்படி கேப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. வாயால கேட்காம மூக்காலைய கேட்பாங்க. பொன்னுசாமி, உங்க முடிவை இப்பவே சொல்லணும்னு நான் வற்புறுத்தல. நல்லா யோசிச்சு நாளைக்கே சொல்லுங்க. ஓகே? பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு, பந்தக்காரனுக்கு சொல்லியாச்சு, மேலக்காரனுக்கு சொல்லியாச்சு, சமயக்காரனுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆமா. நல்ல சமயக்காரன் தானே பாத்திருக்கீங்க. பின்ன என் கல்யாணத்துக்கு சமையல் எப்படி இருக்கணும் தெரியுமா? சாப்பிடும்படியா இருக்குங்க, கவலைப்படாதீங்க. போடா, சமையல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடாடாடாடாடா, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். இப்படி பாடி பாராட்டலாமா இல்ல சாதாரணமாவே பாராட்டலாமா? மொத்தத்துல கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் நம்மள பாராட்டணும். ஐயா, யாரு யாரு? வாங்க வாங்க. என்ன விலாசம் தெரியாம வந்துட்டீங்களா? பொன்னுசாமி ஐயா இதெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாருங்க. பொன்னுசாமி ஐயாவா? என்னங்க, நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம ராதாவுக்கு வாங்கி கொடுத்த புடவை நகையெல்லாம் திரும்பி வந்திருக்குங்க. அப்பா, ஏதோ லெட்டர் இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை என்பதால் நீங்கள் நிச்சயதாம்பூலத்தன்று வைத்திருந்த பொருள்கள், கொடுத்த பணம், மஞ்சள் உட்பட திருப்பி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளவும். இப்படிக்கு பொன்னுசாமி பிள்ளை. என்னங்க ஆச்சு இந்த ஆளுக்கு? பெரிய வீட்டுக்கு போன உடனே பொன்னுசாமி பிள்ளையா மாறிட்டார். அப்பா, என்னப்பா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்னங்க பண்றது? பட்டம்மா, இந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத விஷயமே இல்ல. நான் பொன்னுசாமிய பாத்துட்டு வரேன். வாங்க, ஏன் வாசப்பள்ளையே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. உங்க வீட்டுக்காரர் இருக்காரம்மா? இருக்காரு. அவரை நான் பார்க்கணும். உட்காருங்க, இதோ கூப்பிடுறேன். சரி. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்ட. என்ன? அவர் வந்திருக்காருங்க. எவரு? நம்ம சம்பந்தி. ஓஹோ, எனக்கு அவரை பார்க்கவோ பேசவோ நேரம் இல்லைன்னு போய் சொல்லிடு. நீங்க பேசுறதும் செய்யறதும் கடவுளுக்கு கூட பொறுக்காதுங்க. நீங்க செஞ்ச அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு வீடு தேடி வந்திருக்காரு. அவரை பார்த்து நல்ல விதமா பேசுங்க. நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். வாங்க, உங்களைத்தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நிச்சயதார்த்தத்துல வச்சிருந்த பொருளை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. பொன்னுசாமி,
உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணத்தை மாத்திரம் நிறுத்திடாதீங்க. ஏன்னா சின்ன சிறுசுங்க, ஒண்ணு மனசார விரும்புதுங்க. அவங்க பிரிச்சுடாதீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா சொல்லுங்க, என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சிடுறேன். அவங்க சொத்தே இல்லாம சுகமா வாழ்ந்துட்டு போகட்டும். என்ன பொன்னுசாமி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் பதில் பேசாம நிக்கிறீங்களே, உங்க முடிவுதான் என்ன? வீடு தேடி வந்தவருக்கு பதிலே சொல்லாம வாசல் வரைக்கும் கூட்டு வந்து விட்டுருக்கிறேன். நீங்க படிச்சவரு, புரியல? இனிமேலும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போகலாம். எங்கங்க அவரு? அதெல்லாம் நல்ல மாதிரி பேசி அனுப்பிட்டேன். இனிமே நம்ம ராதா அந்த ராஜாவை பார்க்கவோ பேசவோ கூடாது. உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை. மீறி நடந்தீங்க, அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த பூவு பொட்டு அதெல்லாம் இருக்காது, ஜாக்கிரதை. ஐயா, என்ன ராதாமா சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ராதா, என்னம்மா சாப்பிடாம அடம் பிடிக்கிறியாமே? ஏன்? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா இல்ல பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இந்த வசதியான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்தினது எனக்கு பிடிக்கல. ராதா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கிறது தான் பொண்ணுக்கு அழகு. பெரியவங்க எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்குமா? ராதாமா, நீ சாப்பிடலன்னுதும் அப்பாவும் சாப்பிடல, தெரியுமா? என்னால நீங்க சாப்பிடலையா? ஆமாமா. அப்படின்னா முதல்ல நீங்க சாப்பிடுங்க, என் கையால போடுறேன். இப்பதான் நீ என் பொண்ணு. குப்பமா, இன்னும் பெருசா சொன்னிய, என் பொண்ண கவனிச்சியா? நான் சொன்னா என் பொண்ணு கேட்கும். நீ போடுமா. இது சாப்பிடுங்க. ராதா, என்ன இது? பெரியவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நீங்க தான் சொன்னீங்களேப்பா, இதுதானே உங்களுக்கு பிடிச்சது. சாப்பிடுங்க. நான்சென்ஸ். என்ன வேலை இது? யார் இப்படி செஞ்சது? மீச போட்டது நான் தானே. நீதானா? இங்க வா. வாங்க. ஃபாதர், ரூம்ல ஒட்டி இருந்த அழகான போட்டோக்கெல்லாம் இவன் மீசையை வரைஞ்சு விட்டா. அதனால இவன் மூஞ்சில மீசையை நான் வரைஞ்சு விட்டேன். பாருங்க எப்படி இருக்கேன். அப்படியே இருக்க, உங்க அத்தையை கூட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கா? இருங்க, அத்தை வரட்டும், நான் அத்தை கிட்ட சொல்றேன். சொல்லு. வாங்க 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 வாங்க. அத்தை பாருங்க, அத்தை உங்க புள்ள செஞ்ச காரியத்தை. உங்க மாமா பண்ண காரியத்தை பாரு. நம்ம 2 பேர் மூஞ்சியிலையும் யாராவது மீசைய வரைஞ்சா எல்லார் மூஞ்சியிலையும் கறி. எனக்கு புடவை கட்ட தெரியலன்னு என்ன கேலி பண்ணீங்கல்ல, இப்ப நான் ஒரு பந்தயம் வைக்க போறேன், இதுல ஜெயிச்சு காட்டுங்க பாக்கலாம். என்ன பந்தயம்? ஏங்க கத்துறீங்க? என்னம்மா சொல்லு. இப்போ இந்த பென்சிலை நான் தரையில வைப்பேன், இத தாண்டி அந்த பக்கம் போகணும். பென்சிலை தாண்ட முடியாதா? என்ன எமயமலையா தாண்ட முடியாது? ஏங்க நீங்க தாண்ட விஷயத்துல எப்படி? என்னப்பா இப்படி கேட்டீங்க? காலேஜ்ல ஹை ஜம்ப்லயும் லாங் ஜம்ப்லயும் நான் தான ஃபர்ஸ்ட் பிரைஸ். பென்சில போய் தாண்ட முடியும்? சிரிக்காதீங்க. இந்த பந்தயத்துல தோத்து போயிட்டா 100 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும்.
நீ தோத்துட்டா நான் கொடுக்கறேன். 100 ரூபாயா? என்னமோ இருக்குங்கோ. நான் ராதா பக்கம் பா. நான் அப்பா பக்கம். அப்பா பக்கத்துல வாங்க. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். பைனான்சியலி 50-50. அதெல்லாம் எதுக்கு? பணத்தை தயார் பண்ண வேண்டியது அவங்க, ஜெயிக்க போறது நீங்க. ஓகே ஓகே பண்ணி ஆரம்பிப்போம். இப்ப இது தானுங்க பாக்கலாம். ஐயோ செவத்தை எப்படி தாண்டது? ஐயோ மருமக சாமர்த்தியத்தை பாத்தீங்களா? அடப்பா, நம்ம மருமக தான். வண்டி நிறுத்துங்க. வண்டியை எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லியிருக்காருமா. ராஜா ராஜா ராதா ராதா ராஜா please. ராஜா ராதா டிரைவர் வண்டி நிறுத்துங்க. ராதா, உங்க அப்பாவுக்கு பெரிய உத்தியோகம் கிடைச்சு வேற வீட்டுக்கு போயிட்டீங்களாமே? ஆமா மேடம், கிளாஸுக்கு நேரமாச்சு, வா போலாம். வா. வாட்ச்மேன் என்ன எதுக்கு கூப்பிடுற? நான் வந்திருக்கேன்னு சொல்லி ராதாவை கொஞ்சம் வர சொல்லுங்க. அட போப்பா, அன்னைக்கு நீ கொடுத்த பொக்கைய கொண்டு போய் கொடுத்துட்டு பிரின்சிபால் கிட்ட நான் வாங்கி கட்டுக்கிட்டது எனக்கு தான் தெரியும். தயவு செய்து இடத்தை காலி பண்ணுப்பா. Dear girls, today the lesson is... Madam, ஒரு நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன். Please. Okay, go. எங்க ராஜாவை எங்கயாவது பாத்தீங்களா? இல்லையே. மத்தியானம் சாப்பிட கூட வரலீங்க. சாப்பாட்டுக்கு வரலையா? எங்க போயிருப்பான்? ராதா, அம்மா என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா. எங்கிட்ட இருக்குமா தயங்குற? உனக்கு ராஜாவை பார்க்கணும் போல இருக்கு, அப்படித்தானே? ஆமாம்மா. ஏண்டி என்னையும் அப்பா மாதிரி நினைச்சிட்டியா? போயிட்டு வாமா. அப்பா வந்து கேட்டாருன்னா தோழி வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருமா. போ. தேங்க்யூம்மா. போயிட்டு வா. மாமா. வாமா. ராதா வாமா. அத்தை, நான் அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கேன். அவர் வீட்டுக்கு வரத்துக்குள்ள நான் போயாகணும். உங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு, அதனாலதான் வந்தேன். ராஜா இல்லையா? ராஜா வெளியே போயிருக்கான், வந்துருவான். உட்காருமா. மாமா, உங்களுக்கு மருமகளா வாழற பாக்கியம் எங்க கிடைக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உங்க அப்பாவுக்கு புதுசா வசதி வந்துடுச்சு, அதனால அப்படி நடந்துக்கிறாரு. போக போக எல்லாம் சரியா போயிடும். அத்தை, என்னம்மா? அன்னைக்கு பாடுனீங்களே, புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, அதை இப்ப பாடுங்க, கேட்கணும் போல இருக்கு. இல்லம்மா, நான் இப்பெல்லாம் பாட்டு பாடுறதே இல்ல. பிளீஸ் பாடுங்க அத்தை. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, மருமக கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு.
ராதா, வாங்க பொன்சாமி வாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறான்னு உங்க அம்மா சொல்லும் பொழுதே எனக்கு தெரியும் நீ இங்கதான் வந்திருப்பேன்னு. ஆமா, எத்தனை நாளா நடக்குது இந்த திருட்டு சந்திப்பு? ஏயா, இதுக்கெல்லாம் நீயும் உடந்தையா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? நீ எல்லாம் படிச்சவனா? நீ எல்லாம் நிறுத்துங்க. அவங்கள மரியாதை இல்லாம பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் இப்ப வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? வாங்க போலாம். பார்வையில ஒரு மாதிரியை பாக்குற, கொன்னுடுவேன். வீட்டுல போய் சொல்லுவியா? சொல்லுவியாடா? சொல்லுவியா? போடா ஊச்சி. வாவ். ராதா, இன்னைக்கு காலேஜுக்கு வரலையாமே, எங்க போயிருந்த? என்ன நான் பாட்டு கேட்டு இருக்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேன்ற? டாடி, அது ஒரு த்ரில்லிங் இன்சிடென்ட். நான் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேனா, நடு ரோட்ல ஒரு டேஞ்சர் போர்டு, அதுல ஒரு மண்டை விட்டு சிம்பிள். ஒரு ஆள் வந்து காரை நிறுத்திட்டாரு. என்னம்மா நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிற? காரை நிறுத்துறவன் யாரு? ஒரு முரட்டு ஆள், சூப்பர்மேன் மாதிரி காருக்குள்ள உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஓட்ட ஆரம்பிச்சாரு. 70, 80, 90 கிலோமீட்டர் ஸ்பீட். போது போயிட்டே இருக்கு. எனக்கு பயமோ பயம். நம்ம டிரைவர் பையன் ஒரு உதவியும் பண்ணலையா? பாவம் டாடி, அவர் என்ன செய்வாரு? கழுத்துல ஒரு அடி விழுந்தது, அவ்வளவுதான். ஆள் சாங். மடையம் உங்க டிரைவர் ஆச்சே. அப்புறம் ஸ்க்ரீச், பிரேக், கார் ஸ்டாப். பார்த்தா மவுண்டன் சைட். அந்த சூப்பர்மேன் என் கையை பிடிச்சு வேக வேகமா இழுத்துட்டு போனாரு. அந்த இடத்துல ஒரு அழகான யங் மேன் இருந்தாரு. அவர் ஓடி வந்து அப்படியே என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. எவனோ ஒருத்தன் கட்டி பிடிக்க நீ சும்மா இருந்த? அப்புறம் என்ன டாடி செய்யறது? கட்டி பிடிச்சது ராஜா வச்ச. அந்த சூப்பர்மேன் யாருன்னு கேட்கலையே, அவர்தான் கண்ணம்மா. நிறுத்தியா? டேய், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். என்ன தேடுறியா? என்ன விஷயம் மாமா? ஆமா, இவர் பெரிய கோடீஸ்வர விட்டு புள்ள, பாக்குவத்துல மாத்திக்கலாம் தேடிட்டு இருக்கிறேன். பாக்குவத்துல மட்டுமா மாத்துவ? மாப்பிளையே மாத்துவியே? டேய், என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாரா? நான் யாரா? ஆமா, நீ யாரா? உன் மனைவியோட தம்பி. அது கூட வேணா, விட்டுடு. உன் உடம்புல ஓடுத ரத்தம், அத பரிசோதனை பண்ணிப்பாரு. அதுல கலந்திருக்கே சாராயம், அது சொல்ல நான் யாருன்னு. மாப்பிள்ளன்னு தாவாங்கட்டையை பிடிச்சு மில்லி மில்லியா வாங்கி குடிச்சியே, மறந்துட்ட? உன் உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காக நான் வரலடா. என் பொண்ணை அழைச்சிட்டு போய் அந்த ராஜா பையல சந்திக்க வச்சாம எந்த நினைப்புலடா செஞ்ச? ராதாவாவது சந்தோஷமா இருக்கட்டுமே தான். ஏண்டா, நீ என்ன மெக்கானிக்கா இல்ல மாமாவா? நான் மெக்கானிக் தான், உன் பொண்ணுக்கு மாமா தான். ஆனா உன்ன மாதிரி டாபர் மாமா இல்ல. டேய், என் பலம் என்னன்னு காட்டுறேன்டா. வர இல்ல பொண்ணுசாமி, போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. மரியாதையா ராதாவுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்லன்னா நான் பண்ணி வைப்பேன். குறுக்கு வழியில ஏதாவது பண்ண நினைச்சுன்னா உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு அச்சத போடுற சந்தர்ப்பம் கூட உனக்கு கிடைக்காது. உனக்குதான் ஆபத்து. அன்னைக்கு எங்க அக்காவோட பூவும் புட்டும் போயிடுமே நினைச்சுதான் உன்னை நான் உயிரோட விட்டேன். இன்னைக்கு வாழ வேண்டிய பொண்ணோட பூவுக்கும் புட்டுக்கும் நீ வேட்டு வைக்கும் போது எங்க அக்கா வாழ்ந்தவன், அவன் விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை சரி பாதியா வகுந்துடுவேன் தெரியுமில்ல, பொழந்துடுவேன். பொழக்கிறது என்னன்னு எனக்கும் தெரியும்டா. அம்மா வரலட்சுமி, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அதை இனிமேல என்னால மறைச்சு வைக்க முடியல. உங்க பொண்ணு ராதா அந்த ராஜா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு பொருத்தமான ஜோடியை பிரிச்சு பூவை பறிச்சு புழுதியில போடுறது மாதிரி உங்க பொண்ணு ராதாவை எங்க முதலாளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா உங்க வீட்டுக்காரர் சத்தியம் பண்ணி இருக்கிறாரு. அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியாம ரகசியமாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏதோ என் முதலாளிகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அவரை காட்டி கொடுக்க மனசு வரல. இத்தனை நாளா மென்னு முழுங்கிட்டு இருந்தேன், இப்ப துப்பிட்டேன். இப்பத்தாமா மனசு லேசாச்சு. அறம்மா. நான் பார்க்க வளர்ந்த பையங்க அந்த கண்ணை. வர்ற ஆத்திரத்துக்கு யார் அந்த கண்ண? அதாங்க என் பொண்ணுக்கு ஒரு முறை பையன் இருக்கான்னு சொன்னேனே,
ஓஹோ, அந்த மெக்கானிக் பயலா? அதே மெக்கானிக் பையன் தாங்க. என்ன என்னென்ன கேட்டான் தெரியுங்களா? மாமான்னு கேட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அவனுக்கு மாமா தானே? வெறும் வெறும் மாமான்னு கேட்டிருந்தா பரவாயில்லைங்க, டாபர் மாமான்னு கேட்டாங்க. மாப்பிள ராதாவையும் அந்த பையன் ராஜாவையும் ஒன்னா சேர்த்து வைக்காம விட மாட்டேன்னு சவால் வேற விட்டு இருக்காங்க. அது மட்டுமா, என்ன ரெண்டா பொழந்துருவேன்னு சொன்னான். நானும் சவால் விட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு, அவன் சொன்னா செஞ்சிருவான். அதான் பயமா இருக்கு. அது வரைக்கும் அவங்கள உயிரோட விட்டு வச்சா தானே? நீங்க பயப்படாதீங்க. அம்மா, நாம அழுதாலும் புலம்புனாலும் அப்பா மனசு மாற போறது இல்ல. அதுக்கு என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் கண்ணு மாமாவை போய் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ அப்பாவை எப்படியாவது சமாளிச்சுக்க. அம்மா, நீ அனுப்ப மாட்டியா? அது இல்லடி, உன்ன மேல தளத்தோட அனுப்ப வேண்டியனா இப்படி யாருக்கும் தெரியாம அனுப்ப வேண்டியிருக்கு. அதை நினைச்சு பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. நான் சமாளிச்சுக்கிறேன், நீ புறப்படு. போமா, நான் போறேம்மா. ராஜா, நான் உங்களை தேடிட்டு தான் வரேன். முதல்ல கண்ணம்மாவை பார்க்கலாம், மத்ததானே அப்புறமா சொல்றேன். வாங்க. வெள்ளச்சாமி, இங்க வா. என்னம்மா? கண்ணம்மா இங்க எஸ்டேட் போயிருக்காரு, அரை மணி நேரம் ஆகும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏன், என்ன விஷயம்? அவங்க அப்பாவுக்கு தெரியாம நாங்க 2 பேரும் ஓடி வந்திருக்கோம். ஆமா, எங்க அப்பா கையில கிடைச்சா பிரிச்சிருவாருன்னு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் புருஷ முட்டாட்டி ஆயிட்டா? என்ன சொல்ற? நீங்க கோயில்ல போயிருங்க. அண்ணன் வந்தவன விஷயத்தை சொல்லி தாலியோட வர சொல்றேன். கோயில வச்சு தாலியை கட்டுங்க. அப்புறம் உங்க அப்பா என்ன, அப்பனுக்கு அப்பா வந்தாலும் பிரிக்க முடியாது. போங்க, பரப்புடுங்க. இவங்க கல்யாணத்துக்கு நாம என்ன சீதனம் கொடுக்கலாம்? புதுசா ஸ்பேனர் வாங்கி கொடுத்துருவோமா?